புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம பேச இருக்கக்கூடிய கட்டுரை இந்த federal.comல வந்திருக்கக்கூடிய கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது என்ன சொல்கிறது பொருளாதார ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கை தொடர்பான கட்டுரை தான். இது குறித்து உரையாடுவதற்காக the federal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் திரு சீனிவாசன். பொருளாதார ஆய்வறிக்கை தொடர்பான கட்டுரை அது பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். குடியரசுத் தலைவரினுடைய பேச்சிலிருந்தே நம்ம பேசலாம் அப்படின்னு. இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் இந்த ஆய்வறிக்கை எல்லாத்துக்குமே கனெக்டட் அப்படின்றதுனால அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பேசலாம். ஆய்வறிக்கையில் இதை பல முறை சொல்லியிருக்காங்க. இப்போது ஒட்டுமொத்த இலக்கு இந்த அரசு என்னென்னா 2047க்குள்ளே நம்ம வல்லரசாக ஆகணுங்கிறது தான் ஒன்று பெரிய இலக்கு. ஆனால் இப்போ புதுசாக ஒரு இலக்கு கொண்டு வந்துடுறாங்க. 2030 5 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நாம் 3வது பெரிய பொருளாதாரமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனந்த் நாகேஸ்வரன், அதுதான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அவர் சில விஷயத்த சொல்லியிருக்கார். இந்த பெரும்பாலும் என்ன எப்படி இருக்குன்னா, இந்த அறிக்கை புகழ்பாடும் அரசை. இந்த போன பிந்தின வருஷத்தில் ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்கோம், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, கவலையே வேண்டாம், அடுத்த 2-3 வருஷத்துல ஏதோ 1-2 ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி சீர்திருத்தம் பண்ணிடுவோம் எல்லாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அனந்த் நாகேஸ்வரன் கொஞ்சம் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் மறைமுகமாகவும் நேர்மையாகவும் சில விஷயத்த சொல்லியிருக்கார் அவர். அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக எனக்கு தோணித்து. முதலே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி புதுசாக ட்ரம்ப் வந்திருக்காங்கிறத அவர் வேறு விதமாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி கொஞ்சம் இக்கட்டான நிலைமை தான் நமக்கு வரப்போகிறது. உலக நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு நம்மளுக்கு. அதை அவர் சொல்லலை. ஆனால் அதை நம்ம ஈர்க்கணும், வெளியிலேருந்து நமக்கு இன்னும் நிறைய பணம் ஈர்க்கணும்னா அது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். ஏன்னா அமெரிக்காவே இப்போ இன்சுலர் ஆகிடுது. அவன் என்ன அர்த்தம்னா, அவங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்களோடையும் போட்டி இருக்கும் இனிமேல் பணம் ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல வர்றார். ஜிடிபி க்ரோத் அப்படிம்பாங்க. ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் எவ்வளோ வளர்ச்சி இருக்கோ, எவ்வளோ நாம் எல்லாரும் தேசத்தில் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ நம்ம வளர்ச்சி விகிதம் இருக்கோ அதில் அதை பற்றி முன்னாடி பேசுவாங்க. இது 6.7% இருந்திருக்கு இந்த வருஷத்துக்கு. ஆனால் இது முதல் 3 மாதத்தில் 6.7 வந்ததை தவிர 2வது மாதத்தில் அது கீழே விழுந்து 5.7 ஆகிடுது. எவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு 6% தான். இந்த வருஷத்தை நாம் எப்படி முடிப்போம்னா அவர் சொல்கிறார் 6.5 அப்படிங்கிறார். அதுதான் அவருடைய கணக்கு. ஆனால் இது நீங்கள் இப்போ கேட்ட இல்லையா, நம்ம இலக்கு 2030க்குள்ளே 3வது பெரிய பொருளாதாரம் ஆகணும்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி வருஷா வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 8-9 ஈவன் 10% கூட வேண்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு நாம் பண்ணால் தான் அந்த இலக்கு பக்கத்தில் போக முடியும். பெரிய அதுவும் தொடர்ந்து. இது நான் 2030க்கு சொல்கிறேன். 47க்குன்னு அதையும் தொடர்ந்து பண்ணியே தான் ஆகணும். நம்ம தொடர்ந்து ஒரு 7-8% ஒரு 10 வருஷம் பண்ணோன்னா அந்த இலக்கை அது போய் அடையலாம். வேலை வாய்ப்பு, அந்த வேலையில்லாத திண்டாட்டம்ன்றது தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. உண்மையான பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு சிதம்பரம் கூட அவங்களோட ஆய்வறிக்கையில் இருந்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பின்மை பற்றி ஆய்வறிக்கை அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்கு. அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை வாய்ப்பு கொஞ்சம் பரவாயில்ல, அது கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லதும் மற்ற அறிக்கைகள்லாம் வெளியில் வருது, அதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. என்ன பெரிய சிக்கல் பொருளாதாரத்தில் நீங்கள் வெளியில் மற்ற பொருளாதார நிபுணர்கிட்ட கேட்டேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களினுடைய செலவு பண்ணுற ஒரு சக்தி குறைஞ்சி போயிடுது. அவங்க ஏன்னா எதனால் அவங்க ஏன் அதிகம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு பெரிய கேள்வி. அதுவும் இது கிராமப்புறத்தில் இல்லை, இது நகரப்புறத்தில் தான் அதிகம் இருக்குது. அது அவங்களால பண்ண முடியல. ஏன் செலவு பண்ண முடியல? நீங்கள் எப்போ செலவு பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட சர்ப்ளஸ் இன்கம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு எப்போ அன்றாட தேவை ரொம்ப என்ன உங்களுக்கு எல்லாம் தேவை, அதை தவிர்ந்தது இருந்தால் தானே ஏதாவது புதுசாக பொருள் வாங்க, உபரியாக இருந்தால் தான் நீங்கள் வாங்க இல்லையா, அது இல்லைங்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் போதிய அளவு அவங்க
இது பண்ணலைங்கிறார். அவர் வந்து முதலீடு செய்யலைங்கிறார். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு கார்ப்பரேட் டேக்ஸ் கட் பண்ணார். 22% குறைச்சாங்க. இது தவிர முதல்ல யாராவது முதலீடு பண்ணுறாங்க, புதுசாக ஒரு கம்பெனி கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 15%லேயும் நீங்கள் வரலான்னு கூட சொல்லி கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு நிறைய கன்செஷன்லாம் கொடுத்தாங்க. அப்படி போய் கூட என்ன ஆயிருக்குன்னா அவங்க லாபம் ஈட்டிருக்காங்க, அதை வந்து பொருளாதாரத்தில் திரும்பி கொண்டு வரல. ஓகே, அதை அவங்க சேமித்து வச்சு 15 வருஷத்தில் இல்லாத லாபம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. 23% லாபம் போயிருக்கு. அதை சொல்கிறார் அவர் ரிப்போர்ட்டில். ஆனால் அது அவரே சொல்கிறார், நீங்கள் இது வந்து ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேபர் ஒரு வந்து இங்கே தொழிலாளிக்கு அந்த அளவுக்கு அவருக்கு சம்பளம் ஊதியத்தில் ஏதாவது இது வந்திருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, 1.5% தான். ஓகே. ஸோ ஊதிய உயர்வு இவ்வளோ குறைச்சல், ஆனால் இவங்களுக்கு லாபம் பெருசாக இருக்குது. ஆனால் அதுவும் சொல்கிறார், இந்த லாபம் எல்லா நிறுவனங்களுக்கும் கிடைக்கல, இது பெரிய நிறுவனங்கள் தான், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் சுட்டி காமிக்கிறார். இதெல்லாம் தாண்டி இப்போ பொருளாதாரத்தை திரும்பி எப்படி சீர்திருத்துறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவர் சில சேலஞ்சஸ்லாம் அதில் பேசியிருக்கார். நம்ம ஸ்கில்டு மேன் பவர் வேணும், நம்மளுடைய எஜுகேஷன் லெவல் அதை மேம்படுத்தணும். அது ஏன் மேம்படுத்தணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுனால அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வேணும். அதனால் அதையும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மெடிக்கல் காலேஜஸை பற்றியும் சொல்லியிருக்கார். 780 புது மெடிக்கல் காலேஜ்லாம் கொண்டு வந்துட்டோம். அதில் வந்து நம்ம டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ 1:12 இருக்குது. ஆனால் WHO சொல்கிறது 1:10 இருக்கணும்னு. அதை வந்து நாம் இந்த இலக்கு 2030க்குள்ளே அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார். இந்த ஸ்பீடில் போனோன்னா பண்ணலாம் அப்படிங்கிறார். அது தவிர இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார், எவ்வளோ நம்ம வந்து டெமோக்ராஃபிக் டிவிடன் அப்படிம்போம். என்ன அர்த்தம்னா 15 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கிற ஜனத்தொகை, அதுதான் அந்த ஜனத்தொகை எப்போ அதிகமாக இருக்கோ பிற ஜனத்தொகையோட இவங்க தான் வேலை பண்ணுற ஃபோர்ஸு. இது இப்போது ரொம்ப நல்லா இருக்குது இந்தியாவில். நம்ம தேசத்தில் இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதனால் அவர் சொல்கிறார், ஆனால் இதை வந்து நாம் சீக்கிரம் இதை பயன்படுத்தலைன்னா இதுவும் கையிலேருந்து இந்த வாய்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நேரடியாக சொல்லலை, அவர் சொல்கிறார் இதுக்குள்ளே நாம் பண்ணணும் ஏதாவது அப்படின்னு சொல்கிறார். 2 விஷயங்கள் பொருளாதாரம் பற்றி பேசுகிற போது வந்து பணவீக்கத்தையும் பேசுவாங்க, விலைவாசி உயர்வு அப்படின்னு. இது எல்லாமே ஒவ்வொன்று சங்கிலி தொடர் மாதிரி. வாங்கும் திறன் ஏன் குறையுது அப்படின்னா விலைவாசி எல்லாமே இருக்கிறது. இந்த பணவீக்கம் அது கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்துகிட்டே இருக்குது. விலைவாசி ரொம்ப உயர்ந்து போச்சு, அதனாலேயே வாங்கும் திறன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அதை அட்ரஸ் பண்ணுறாங்களா? அதை பண்ணுறாங்க. விலைவாசியை பற்றி அவங்க வந்து ஓரளவுக்கு நாங்கள் அதில் இது கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. விலைவாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து அன்றாட பொருட்கள் வாங்கிறதுல தான் அதிகம் விலை. சாப்பாட்டு சார்ந்த பொருட்கள் அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து சிலது அவங்க சீசனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், பழம், காய் இதெல்லாம் ஏன்னா அது வந்து மழைக்காலம் அது மாதிரி அதனால் விலை உயர் அதெல்லாம் ஒரு காரணம் காமிக்கிறாங்க. பட் இதில் என்ன பெரிய விஷயம்னா இந்த அரசு எப்போவுமே ஒட்டு மொத்தமாக இந்த செலவீனத்தை அரசினுடைய செலவீனத்தை குறைக்கணும்னு பார்த்துருக்கு. எப்போவுமே அதை அந்த இலக்கை நோக்கி தான் போவாங்க. அந்த செலவினத்தை குறைச்சானாலே அதை கட்டில் வந்து அதுக்கு ஒரு கட்டுக்குள்ளே இருந்தாலே அதிகம் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகம் ஆகாது. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல பணவீக்கம். பணவீக்கம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கடைசி ஒரு 3-4 வாரத்தில் திடும்னு வந்து நம்ம ரூபானுடைய எதுவும் குறைஞ்சிடுது. அதனுடைய 85-81 ஒரு டாலருக்கு போயிடுது. அது என்ன அர்த்தம்னா நம்ம பணம் வீக்கம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம எவ்வளோ வந்து இம்போர்ட் பண்ணுறோமோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுறது.
நாம் அதிகம் விலை கொடுத்து ஏதாவது பொருளை வாங்குகிறோம். அதுதான் ஒரு பெரிய சிக்கல். நிறைவாக இலக்கு வச்சு 3வது பெரிய பொருளாதார நாடாகணும் குடியரசுத் தலைவரினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் நம்ம உரையாடலையே தொடங்கணும். இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் எந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுது அப்படின்னு. அந்த சீர்திருத்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த அரசு எப்படி அணுகும்னு நினைக்கிறீங்க? இதை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு அவரும் சொல்கிறார், அனந்த நாகேஷன். அதை அவர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அது பொருளாதாரத்தில் இந்த மாதிரி பல டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் உண்டு. அது பொருள் எப்படி நாம் பார்க்குறது அப்படின்னா அது போக தான் தெரியும். ஆனால் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் இதுக்கு முந்தைய இருந்த அரவிந்த் சுப்ரமணியம் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் எப்படி நாம் இது எக்கனாமிக் சர்வேலையும் எழுதியிருக்காங்க. பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு அன்றாட எப்படி வேலை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வேலை பண்ணி தான் ஒன்றும் நடக்காது. இது வேறு விதமாக நாம் வேலை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரவிந்த் சுப்ரமணியம், நீங்கள் இப்போது அறுவை சிகிச்சை வேணும் இல்லை தீவிர சிகிச்சை வேணும், அது கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் சும்மா ஒரு கட்டு போட்டு பேஷண்ட்டை வச்சுட்டு எல்லாம் அது சரியாயிடும்னா சரியாகாது. அதை பண்ணி தான் ஆகணும். அதனால் 1991 எப்படி நாம் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தோமோ, பொருளாதாரத்தை ஒட்டு மொத்தமாக மாற்றினோமோ, அந்த மாதிரி எதாவது பண்ணால் தான் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம அரசியல் அமைப்பிலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த அரசனுடைய. இதனுடைய எப்படின்னா, அவங்க சாம்பியன் பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில தொழிலதிபர்களுக்கு அதிகம் ஊக்கம் கொடுக்குறாங்க. மற்ற தொழிலதிபர்கள் அவங்க கவலையோடு பார்க்குறாங்க. ஏன் சமமாக எல்லாரையும் பார்க்கல, அது ஒரு காரணம்னு அவர் சொல்கிறார். அதனால் அவங்களுக்கு முதலீடு பண்ணுறதுல கவலையாக இருக்குது. நாம் முதலீடு பண்ணால் அது அந்த இண்டஸ்ட்ரி நம்ம கூட இருக்குமான்னு அவங்களுக்கு டவுட்டாக இருக்க போல இருக்குது. அது ஒரு விஷயம் சொல்கிறார். ரெண்டாவது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ அதெல்லாம் பண்ணுறதும் அவர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறார். அது தொடர்ந்து ரேட்ஸ் பண்ணுறது இதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அரசியல் நீங்கள் சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த உறுதி இருக்குது இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி நாளைக்கு. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி திரு சீனிவாசன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.